ஆண்டுடைய நாமத்திற்கு கனமகிமை உண்டாவதாக. இதுவரையிலும் நமக்குள்ளாக கிரியை செய்து நம்மை பரிசுத்தப்படுத்தவும் அவருடைய சமூகத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் இரக்கம் பாராட்டுகிற கர்த்தருக்கு துதி உண்டாவதாக. நாம் எல்லாரும் இந்த நாள் ஆராதனையில் தேவனை உயர்த்தும்படிக்காக இதுவரையிலும் உதவி செய்திருக்கிறவர் இனிமேலும் நமக்கு உதவி செய்கிறவராக, கூட இருந்து நடத்துகிறவராக, யாவற்றையும் புதிதாக்குகிறவராக, அபிஷேகத்தின் வல்லமையினால் நம்மை தொடுகிறவராக, ஆண்டுடைய கிருபையின் வல்லமையின் பிரசன்னத்தில் நாம் மகிழ்ந்து களி கூறும்படிக்காக தேவ கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாக. ஆண்டவரே, எங்களை நினைத்தருள்கிற ஒரு ஆண்டவர் இந்த நாளில் எங்கள் நடுவில் இருக்கிறீர். ஆண்டவரே, சொல்லுங்களேன் எல்லாரும் வாய் விட்டு, ஆமே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, உங்க அபிஷேகத்தின் வல்லமையினால் இன்று எங்களை தொடும்படி உமது மகிமையின் வல்லமை எங்கள் நடுவிலே பெருகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளாக மாறுதலை விதைக்க விரும்புகிற ஒரு ஆண்டவர், ஹல்லேலூயா, வார்த்தையை கொண்டு எங்களை மறுரூபமாக்குகிறவர், இந்த நாளில் எங்களை மறுரூபமாக்க இறங்கி வாரும் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால் நீர் எங்களை தொடுவீராக. ஆராதிக்கும் பொழுதே எங்களுக்கு நீர் விடுதலையாய் காணப்படும்படிக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. ஒரு புதிய கிருபையை நீர் தாரும் ஐயா. அபிஷேகம் எங்கள் நடுவில் பெருகட்டுமே. ஓ ரிமாலா சந்துரி அந்துரி பாபா, ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம் பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவ கிருபை எங்களில் பெருக செய்வீராக. ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலங்களில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று அப்பா உமது தீர்க்கமான வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே உமது ஜனத்தை ஆமென் நம்பிக்கை நிறைந்த ஒரு வாழ்வில் கொண்டு செல்ல உமது மகிமையின் வல்லமையை வெளிப்படுத்த உண்மையுள்ளவர். இந்த ஆமென் நாளில் உம்மை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த சூழலில் எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க எங்கள் நடுவிலே நீர் இறங்கி வருவதற்காக உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ரிகாமா ரபா சந்துரி அலரபா, ஆவியானவரே, ஆமென். ரிகாமா ரபா உஷபலிபா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory to God. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையா உம் வல்லமையை, சொல்வீங்களா? ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான், தாகத்தோடு காத்து நிற்கிறேன். மாம்சமான யாவன் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவன் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை, ஊற்றுமையா உம் வல்லமையை, தாகத்தோடு காத்து நிற்கிறேன் நான், தாகத்தோடு காத்து நிற்கிறேன். சொல்வீங்களா? இயேசுப்பா, நாங்க தாகத்தோடு காத்து நிற்கிறோம் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ளவரே, உங்க அபிஷேகத்தின் பின்மாரியின் அபிஷேகத்தை ஆண்டவரே சபை நடுவிலே ஊற்றுவதற்கு மகிமை உள்ளவராய், ஹல்லேலூயா, இரக்கம் மிகுந்தவராய் எங்கள் நடுவில் உலாவுகிறவரே, ஆமென். நீர் எங்கள் நடுவில் அசைவாடும் ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த ஆராதனை கவனிக்கிற இந்த நேரத்தில் தேவனுடைய விடுதலை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உமது உன்னத அபிஷேகத்தின் வல்லமையினால் நீர் எங்களை தொடுவீராக. எங்க நாவை தொடுங்கப்பா, ஆமென். எங்க நாவை தொடுங்க ஆண்டவரே, எங்களுக்குள் மாற்றம் உருவாகும். எங்கள் நாவை நீர் தொடுங்க, எங்களுக்குள் மாற்றம் உருவாகுமே. உமது கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, உமது பிரசன்னத்திற்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கே கனமகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு துதி உண்டாகட்டும். ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தெரிந்த பழைய பாடல், நன்றியால் துதி பாடு. ஆமென். நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நாவை ஆண்டவர் ஆளுகை செய்வார்னா எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்குள்ளாக ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவார், மாற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. இந்த பாடலை நாம் உணர்ந்து தேவ சமூகத்திலே பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைக்கிறாதே, துதியினால் இடிந்து விழும். வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழு. கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. கொடியால் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. இயேசு என்கிற நாமம் நமக்கு உண்டு. இன்றே நாம் ஜெயித்திடுவோம். பயம் வேண்டாம்.
துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆமென். நன்றியால் துதி பாடும்படி நம் இருதயத்தை பலப்படுத்துகிறவர். இன்னொரு பாடல், தெரிந்த பாடல் தான், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே. ஆமென். இதுவே தான் எந்தன் வாஞ்சையே என்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி இந்த பாடல் வரிகளை நாம் பாடி கர்த்தரை நாம் கனப்படுத்துவோமாக. புதுபலனை ஆண்டவர் தருவாரே. ஆமென். புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவே தான் எந்தன் வாஞ்சையே, இதுவே தான் எந்தன் வாஞ்சையே. ஆமென். உணர்ந்து தேவ சமூகத்திலே புதுபலனை தாரும் தெய்வமே, ஆண்டவரே உம்மை போல் மாற எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி பாடுவோமே. புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவே தான் எந்தன் வாஞ்சையே, இதுவே தான் எந்தன் வாஞ்சையே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. என்னை வணைந்திடும், புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும், உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். என்னை வணைந்திடும், புதிதாக்கிடு, உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடு. என்னை வணைந்திடும், புதிதாக்கிடு, உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடு. உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடு. உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடு. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து பாடியே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. அனுதினம் உம்மில் வளர செய்யும், உந்தன் இரக்கத்தை உணர செய்யும், உந்தன் நாமம் எந்தன் துருகம், முற்றிலுமாக நான் அர்ப்பணித்தேன் ஆண்டவரே என்று. ஆமென். புதுபலனை பெற்றுக் கொள்வதற்கு எதுவாய் முற்றிலும் நம்மை அர்ப்பணிப்போமா? அனுதினம் உம்மில் வளர செய்யும், உந்தன் இரக்கத்தை உணர செய்யும். அனுதினம் உம்மில் வளர செய்யும், உந்தன் இரக்கத்தை உணர செய்யும். உந்தன் நாமம் எந்தன் துருகம், முற்றிலுமாக அர்ப்பணித்தேன். உந்தன் நாமம் எந்தன் துருகம், முற்றிலுமாக
அர்ப்பணித்தேன். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. புதுபலனை தாரும் தெய்வமே, புதுபலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவே தான் எந்தன் வாஞ்சையே, இதுவே தான் எந்தன் வாஞ்சையே. புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. சென்று புதுபலனை தாரும், புதுபலனை தாரும், புதுபலனை தாரும் தெய்வமே. ஆமென். புதுபலனை ஆண்டவர் நமக்கு தருகிறவர். இந்த நாளிலே ஆண்டவர் தமது கிருபையை நம் நடுவிலே பெருக செய்கிறவராய் இருக்கிறார். நாம் எல்லாரும் இருக்கும் இடத்திலே தேவனை ஆராதிக்கும்படிக்காக கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போமே. இதுவரையிலும் உதவி செய்த ஆவியானவர் புதுபலனை கொடுத்து நம்மை அவருடைய உன்னத அபிஷேகத்தினால் நிரப்புவார். மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருந்த பொழுது ஆமென், அவர்கள் 10 நாட்கள் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்திலே காணப்பட்டார்கள். பெந்தேகோஸ்தே என்கிற 50வது நாள் தேவ ஆவியானவர் ஆமென் தமது மகிமையின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள தேவன் இறங்கினார். ஆமென். பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை அந்த நாளின் நிறைவோடு கூட அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நாம் எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிக்கிற இந்த வேளையில் தேவன் ஒரு புதிய கிருபையின் அபிஷேகத்தினால் நம்மை தொட விரும்புகிறார். ஒரு புதுபலனை தாரும் என்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினோம். இந்த நேரத்தில் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியானவர் நீர் ஆண்டவரே, என்னை அபிஷேகத்தினால் இன்று என்னை நிரப்பும் என்று சொல்லி தேவ கரத்திலே ஒப்பு கொடுப்பீங்களா? ஆவியின் வல்லமை நம் நடுவில் இறங்கி வரும். நாம் எல்லாரும் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. இந்த பால்வரிகளை உணர்ந்து நாம் பாடுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. நாம் உணர்ந்து தேவ கரத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாய் விடுதலையோடு கூட பாடி ஆமென். ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. எல்லாருமா ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே. கற்பாறைகள் நீருற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. கற்பாறைகள் நீருற்றாக வேண்டுமே, வரப்புகள் யாவும் தனிய வேண்டுமே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே. ஜனத்தின் மேல் அசைவாட வேண்டுமே, ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே. ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை நிறைவாக வேண்டுமே. ஒழுங்கின்மை மாற வேண்டுமே, வெறுமை
ஆக வேண்டுமே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, ஏகம் இன்று தாருமே. உள்ளத்தில் உள்ளத்தில் ஆறுதல் வேண்டுமே, வாழ்விலே மாறுதல் வேண்டுமே. உள்ளத்தில் ஆறுதல் வேண்டுமே, வாழ்விலே மாறுதல் வேண்டுமே. ஊழியத்தில் எழுப்புதல் வேண்டுமே, பாலிடங்கள் அரண்மனையாகவே. ஊழியத்தில் எழுப்புதல் வேண்டுமே, பாலிடங்கள் அரண்மனையாகவே. ஆவியானவர், ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. எல்லாரும் பாடுவோம். ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. எல்லாருமாய் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பாடியே. ஆமென். அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. விடுதலையோடே ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, ஏகம் இன்று தாருமே. வல்லமை வரங்கள் வேண்டுமே, சொல்லவும் வாக்குகள் வேண்டுமே. வல்லமை வரங்கள் வேண்டுமே, சொல்லவும் வாக்குகள் வேண்டுமே. கள்ளங்கபடு மாற வேண்டுமே, உள்ளத்தில் தேவ அன்பு ஊற்றுமே. கள்ளங்கபடு மாற வேண்டுமே, உள்ளத்தில் தேவ அன்பு ஊற்றுமே. ஆவியானவர் என்று, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. விடுதலையோடு பாடியே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. அபிஷேகம். ஆமே. அபிஷேகம் என்று தாருமே, அபிஷேகம் என்று தாருமே. எல்லாரும் ஸ்தோத்திரங்களோடு ஆமென். எங்களை நிரப்ப இறங்கி வாரும் ஆண்டவரே. அந்த நிரபா அபிஷேகம் என்று தாருமே. மாவிலே நிரம்பியே ஓ துதிகளை நடுவிலே வாசம் பண்ணுகிறவர். ஓ இந்த நாளில் நம் நாவில் ஆமென் தமது அபிஷேகத்தின் மகிமையை இறங்க பண்ணி ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளும்படி ஒரு நிறைவான ஆவியின் வல்லமையை கத்த நமக்குள் பெருக பண்ணுகிறார். அவருடைய நாமம் மகிமையுள்ள நாமமாய் இருக்கிறதற்காக எல்லாரும் கத்தரை உயர்த்தி ஸ்தோத்திரங்களோடு ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் இறங்குகிறவர், எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறவர், எங்களுக்கு புதிய கிருபையை கொடுக்கிறவராய் இருக்கிறீரே, அற்புதங்களை செய்கிறவர் நீர் அல்லவோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உள்ளத்தில் ஆறுதல் வேண்டுமே, வாழ்விலே மாறுதல் வேண்டுமே. சொல்வீங்களா? உள்ளத்தில் ஆறுதல் வேண்டுமே, வாழ்விலே மாறுதல் வேண்டுமே. பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. உள்ளத்திலே
ஆண்டவரே இருக்கும் இடம் அசையத்தக்கதாக ஆமென் ஆறுதலற்று போயிருக்கிற எங்கள் இருதயத்திற்கு ஆறுதல் கொடுக்கும்படி கலங்கி நின்று சோர்ந்து போய் பயந்து ஒடுங்கி போய் நிற்கிற எங்களுக்கு ஆமென் பயத்தின் ஆவியை அல்ல, ஒடுங்கின ஆவியை அல்ல, ஹல்லேலூயா தெளிந்த புத்தியுள்ள ஞானத்தை அருளுகிற ஆவியை நீ தந்து நீ பலப்படுத்துகிறீரே, உமது கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாம் இருதயத்தின் ஆழத்தில் நின்று கர்த்தரை நாம் உயர்த்தி ஆண்டவரே உமது கிருபையானது எங்கள் நடுவிலே பரிபூர்ணமாய் பெருக நீர் உதவி செய்கிறீர் அல்லவோ சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்தி சொல்லுங்களே. ஹல்லேலூயா எங்கள் மேல் இறங்கி வருகிறவர் ஆமென் உமக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே புது கிருபை நீர் எங்களுக்கு தருகிறீர் அல்லவோ, உமது அபிஷேகத்தை எங்களுக்கு பூரணமாய் தருகிறீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளழங்கோழத்தை சொல்வீங்களா? பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண ஆமென் உள்ளழங்கோழத்தை மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனநொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். ஆமென் ஹல்லேலூயா. பாருப்பா உங்க அபிஷேகம் ஆண்டவரே எனக்குள் நிரம்பி வலியும் பொழுது என் வாழ்க்கையை சரிப்படுத்தி வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் நான் சரிந்து விழாதபடி என்னை தாங்கி நடத்தி கடந்து ஆமென் உதவி செய்வீரே, உமது கிருபையை பெருக செய்வீரே, உமது தயவுக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எல்லாருமாய் ஆமென் இந்த பாடல் வரிகளை உணர்ந்து கரங்களை கொட்டி நாம் பாடி ஆவியின் அபிஷேகத்தின் வல்லமை உணர்வதற்கு ஆவியானவர் கிருபையை தருவாராக. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. ஆமென் glory to God. ஆமென் ஆமென் glory to God. ஹல்லேலூயா. துணை வேண்டும் உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே. என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது, என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுது, பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆருவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ. எல்லாரும் சேர்ந்து பாடியே. ஆருவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காணா உள்ளழங்கோழத்தை, பாரும் தந்தையே என் உள்ளத்தை யாரும் காணா உள்ளழங்கோழத்தை மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ஆருவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ. அருவியே அருவியே இவ்வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ. எல்லாரும் கர்த்தருடைய
கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் இருதயத்தை ஆளுகை செய்யும், என்னை பரிசுத்தப்படுத்தும், உங்க அபிஷேகத்தின் வல்லமையினால் நீர் தொடுவீராக. ஒரு புதிய ஆவி இந்த காலை வேளையில என்னை ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி தேவ கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஓ ராமலரதனை அங்கரமரியான் துரபா, என்னை தேற்றி பலப்படுத்துகிறவரே, ஹல்லேலூயா. இறங்கும் ஐயா, உங்க அபிஷேகத்தின் வல்லமையினால் நீர் என்னை தொடுவீராக. புது பலத்தினால் எங்களை இடைக்கட்டுவீராக. முதாரினால் எங்களை ஆண்டவரை இடைக்கட்டுவீராக. ஒரு தெய்வீக சுகமளிக்கிற வல்லமையினால் நீர் என்னை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே. கிருபையின் விடுதலை இப்பொழுதே எங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக. உமது அபிஷேகத்தின் நிறைவை நீர் காண செய்வதற்காக ஸ்தோத்திரம். அன்பின் தேவக்கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். தொடர்ந்து உமது அபிஷேகம் எங்கள் நடுவில் அசைவாடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு திருச்சபைகள் எல்லாம் பெந்தேகோஸ்தே ஞாயிறாக நினைவு கூர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் முக்கியத்துவத்தை திருச்சபைகள் நினைவு கூர்ந்து, திருச்சபையிலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகள் அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருந்து பெற்றுக்கொள்வதற்கு எதுவாக காணப்படுவதற்கு உற்சாகமூட்ட ஆமென் நினைவுபடுத்துகிற ஒரு நாளாய் முக்கியத்துவப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், glory to God. பெந்தேகோஸ்தே என்ற நாளிலே மேல் வீட்டறையில் கூடியிருந்ததான 120 பேர் கூடியிருந்தார்கள். அவர்கள் மேல் தேவ ஆவியானவர் மகிமையாய் இறங்கி வந்து வேறே பாஷைகளில் தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் பேசி துதிக்கிறதை சகல தேசங்களிலும் இருந்து வந்து ஆமென், glory to God, அங்கு பண்டிகை நாளில் கூடியிருந்ததான யூதர்கள் கேட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த நாளிலும் ஆண்டுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவ கிருபையை சார்ந்திருக்கிற பிள்ளைகள் ஆமென் அவருடைய அபிஷேகத்தின் முக்கியத்துவத்தை உணர்வோமாக. இந்த மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் தியானித்து வருகிற வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். கடந்த வாரம் ஆண்டவர் நம்மை காக்கிறவர், நம்மை பாதுகாப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார், அவர் தமது வார்த்தையினாலே நம்மை பாதுகாக்கிறார் என்றெல்லாம் நாம் தியானித்து தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாய் இருந்தோம். நம்மை காப்பாற்றுகிற நம் கர்த்தர் இந்த பூமியிலே ஆமென், glory to God, நம்மை பலப்படுத்துவதற்கும் நம்மை ஸ்திரப்படுத்துவதற்கும் அவர் தருகிற வார்த்தையை நாம் கவனிப்பதிலே நிலை கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். இந்த பாடுள்ள உலகத்தின் நடுவிலே நீங்களும் நானும் நெருக்கடியான சூழ்நிலையில் தேவனை நான் சார்ந்து வாழ்வதற்கு முக்கியமான ஒன்று தேவை என்பதை பவுல் கொரிந்து சபைக்கு அவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். ஏனென்றால் கொரிந்து சபை செல்வத்தில் குறைவுள்ள சபை அல்ல, ஆமென், மிகுந்த செல்வ செழிப்புள்ள ஒரு சபையாய் காணப்பட்டது. வரங்களிலும் ஆமென் கிருபைகளை பெற்றுக்கொண்டு தேவனுக்காக பயன்படுவதிலும் அந்த சபைக்குள்ளாக ஆமென் கர்த்தர் அதிகமான மகிமையினால் அவருடைய பிரசன்னத்தினாலே அவர் நிரப்பி இருந்தார். அந்த சபைக்கு நிருபத்தை எழுதும் பொழுது பவுல் ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறதை வாசிக்க நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியரின் புத்தகம் ஆமென் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் ஆமென் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துமார். ஆமென், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். இந்த 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அங்கே சொல்லுகிற வார்த்தை பிந்திய பகுதியில் முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். எதற்காக? குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நிற்கும்படிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எப்பொழுது குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நிற்க பண்ணுகிறார் என்பதை
7வது வசனத்தினுடைய பிந்திய பகுதியிலே சுட்டி காட்டும் பொழுது இவ்விதமாய் சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி காத்திருக்கிற நீங்கள் அவரை சந்திக்கிற அந்த நாளிலே குற்றம் சாட்டப்படாதபடிக்கு அவர் முடிவு பரியந்தம் நம்மை காத்து கொள்ளும்படி அவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர் என்பதை சுட்டி காட்டுகிறார். இந்த அவர் யார் என்பதைத்தான் இங்கே சிந்திக்க விரும்புகிறேன். அன்பு நிறைந்த தேவ பிள்ளைகளே, ஆமென். 2 கொரிந்தியரின் நிருபம் திருப்பிக் கொள்ளுங்க. 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நீங்கள் கவனிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறேன், உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே என்று சொல்லுகிறார். நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. எப்படி அங்கே சுட்டி காட்டும் பொழுது அங்கே குறிப்பிடுகிறார், உங்களுடனே கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய தேவன் எதினாலே? அபிஷேகத்தினால் நம்மை நிறைய பண்ணி. ஆமென். அவருடைய அபிஷேகத்தினாலே கர்த்தர் நம்மை நிறைய பண்ணி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். glory to God. அவருக்குள்ளாக நம்மை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். 22வது வசனத்திலே சொல்லும் பொழுது, அவர் நம்மை முத்திரித்து நம் இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார் என்கிறதான வார்த்தையினாலே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையை, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரப்போகிறார். அவரை சந்திக்கும் பொழுது நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நிற்கும்படிக்கு தேவன் தமது ஆவியை, பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார் என்பதை கொரிந்து சபைக்கு திட்டமும் தெளிவுமாய் அவர் சுட்டி காட்டுகிறார். உங்களுக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிற வரங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள், ஆமென், வசனத்தின் மூலமாய் சுவிசேஷம் அறிவித்து அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்துவதற்கு எதுவாயும், ஆமென், உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்தின் மூலமாக தேவன் தீர்க்கமான வார்த்தைகளை வெளிப்படுத்தவும், கட்டுகளில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி சமாதானத்திற்குள் கொண்டு வருவதற்கும் கர்த்தர் உங்களை விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்பியிருந்தாலும், குறிப்பாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது என்பதை நிருபத்தினுடைய ஆரம்பத்திலேயே கொரிந்து சபை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இயேசுவின் வருகையின் நாளிலே அவரை சந்திக்கும் பொழுது நம்மை குற்றமற்றவர்களாய் நிறுத்தும்படிக்கு இந்த பூமியிலே நீங்களும் நானும் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எதுவாக பரிசுத்த ஆவியானவர் தந்தரப்பட்டிருக்கிறார் என்பதை அழுத்த திருத்தமாக கொரிந்து சபைக்கு அவர் கற்றுத்தருகிறார். இந்த காலை வேளையிலே இதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆமென், 2ஆம் கொரிந்துக்கு எழுதின நிருபத்திலே, ஆமென், முதல் அதிகாரத்திலே நாம் வாசித்த அந்த 21, 22 ஆகிய வசனங்களில் 3 காரியங்கள் அபிஷேகம் பண்ணி, அடுத்து 22வது வசனத்திலே சுட்டி காட்டும் பொழுது, ஆமென், glory to God, முத்திரித்து, அடுத்து சொல்கிறார் ஆவி என்னும் அச்சாரம் என்று சொல்லுகிறார். 3 காரியங்கள் அங்கே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சுட்டி காட்டுவதற்கு பவுல் பயன்படுத்துகிற 3 வார்த்தைகள். ஒன்று அபிஷேகம், இன்னொன்று முத்திரித்து, ஆமென், மற்ற 3ஆவதாக ஆவி என்னும் அச்சாரம் என்கிற 3 காரியங்கள். இவை 3ம் ஒருவரைத்தான் குறிக்கிறது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை. அபிஷேகம் பண்ணி என்று சொல்லும் பொழுது, ஆமென், பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அபிஷேகம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? ராஜாக்களுக்கு அபிஷேகம், ஆசாரியர்களுக்கு அபிஷேகம், தீர்க்கதரிசிகளுக்கு அபிஷேகம். இவர்கள் மூவருக்கும் ஆமென் அபிஷேகிக்கப்பட்டவர்களாக அவர்கள் ஆமென் தேவ ஜனத்தின் நடுவில் நின்று தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கான கிரியை நடப்பிக்கிறவர்களாக வேதாகமம் சுட்டி காட்டுகிறது. இதை நினைவில் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு நாட்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பேதுரு இவ்விதமாக சுட்டி காட்டுகிறார். 1 பேதுருவில், ஆமென், glory to God, 1:9, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், எதற்காக? சுவிசேஷத்தின் மகிமையை
அவருடைய வல்லமையின் மகிமையை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற, புண்ணியங்களை தெரிவிக்கிற ஆமென் ஒரு கூட்டமாய் அவரால் ஆமென் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அங்கே சொல்லும் பொழுது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், ஆசாரியர்களா. அதை வெளிப்படுத்தல் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியானவருடைய ஆமென் இரத்தத்தினால் தங்களை சுத்திகரித்துக் கொண்டவர்கள், ஆமென் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் தங்கள் வஸ்திரங்களை தூய்மையாக்கி கொண்டவர்கள், அவர்கள் பாடின பாட்டை குறித்து 5:10 சொல்லும் பொழுது, எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கினீர் என்று பாடி ஆமென் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஆமென் தங்கள் வஸ்திரங்களை ஆமென் தோய்த்தவர்கள், பரிசுத்தமாக்கி கொண்ட தேவஜனம். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டதான ஒரு தேவ பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற அபிஷேகத்தின் மகிமை என்ன தெரியுங்களா? ராஜாக்களாக ஆசாரியர்களாக நின்று ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கான சாக்கியத்தை கர்த்தர் தருகிறவராயிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென், glory to God. நம்மை அபிஷேகம் பண்ணினார். எப்பொழுது அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே நம்மேல் அவருடைய அபிஷேகம் நம்மேல் வந்து அமருகிறது. அடுத்து முத்திரித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் ஆமென் glory to God 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் ஆமென் glory to God ஆமென் 27வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்திற்கான வாழ்வதற்காக ஆமென் இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை தந்து அதை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். அதற்காகவே பிதாவாகிய தேவன் அவரை முத்திரித்திருக்கிறார். யார் அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொண்டு ஆமென் அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிறவர்கள், அவர்கள் தேவனுடைய வசனத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது நிமித்தம் கிறிஸ்துவுக்குள் முத்திரிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். போஜனம் என்பது அவருடைய வசனம். அந்த வசனத்தினாலே தேற்றப்பட்டவர்களாக, வசனத்தினாலே கட்டப்பட்டவர்களாக, வசனத்திலே ஆமென் 30, 60, 100 பலன் கொடுக்கும்படி அவைகள் இருதயத்திலே விதைக்கப்பட்டதாகவும் காணப்படுகிறது. இதை கவனிக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையை, இன்று பரிசுத்த தேவன் நம்மை முத்திரித்திருக்கிறார். எதற்காக? அவருடைய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எதுவாய் அந்த அபிஷேகத்தை நம்மேல் அமர பண்ணினவர் அவருடைய வார்த்தைக்குள்ளாக நிலை நின்று அவருக்கென்று ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீங்களும் நானும் காணப்படும்படிக்காக ஆவி என்னும் அச்சாரம், அச்சு தோத்திரம், அதிலே ஆமென் முத்திரிக்கப்பட்ட அழுத்தப்பட்டிருக்கிற ஒரு ஆவிக்குரிய அனுபவம் அங்கே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவி என்னும் அச்சாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஆவியானவருக்குள்ளாக ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய சாயலை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளைகளாக நம்மை முத்திரிக்கிறவராயிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆவி என்னும் அச்சாரம், ஆமென், ஆவி என்னும் அச்சு ஸ்தோத்திரம், பிரிண்ட், ஆமென், மோல்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நம்மை ஆமென் அவர் ஸ்தோத்திரம் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டதான நீங்களும் நானும் அவருக்குள்ளாக தேவ சாயலாக காணப்படுவதற்கு எதுவாய் கர்த்தர் தமது மகிமையின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதைத்தான் பின்பகுதியிலே தியானிக்க இருக்கிறோம். இதைத்தான் சுருக்கமாக பவுல் ஆமென் கொரிந்து சபையில் ஆரம்பத்திலேயே அவர்களுக்குள் இருக்க வேண்டிய சிந்தை என்ன என்று சொல்லி
அவர்களுக்கு நினைவுபடுத்துவதற்கு எதுவாய் இந்த வார்த்தைகளை ஆழமாக அவர்களுக்குள் விதைக்கிறார். இந்த கால வேளையிலும் சபையினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டிருக்கிறதான் அன்பான தேவ பிள்ளையே. சபைக்குள் நாம் வந்து விட்டது சந்தோஷம், ஆனால் அவருடைய அபிஷேகத்தில் நிறைவோடு கூட ஆவிக்குரிய காரியங்களில் வளர வேண்டியது மிகுந்த அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் மூலம் ஆமென் விசுவாசிகளில் செயல்படும் தேவனுடைய வேலை என்ன என்பதை குறித்து ஆமென் தேவனால் ஆமென் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை நடத்த இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோமே. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனால்தான் ஆமென் 1:8 அவர் சொல்லும் பொழுது முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். இறுதி வரையிலும் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிற அந்த நாளிலே அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் காணப்படும்படிக்கு இந்த பூமியிலே நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர். ஆமென். நாம் வாசல் அடைபடுவதற்கு முன்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் வாசலை எது அடைப்பதற்கு எதுவாய் காணப்பட்டது என்பதை குறித்து கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் நாம் தியானித்தோம். ஆமென். இந்த வாரத்திலே ஆமென் அவருக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது, அவருக்கு முன்பாக நம்மை ஆமென் நிற்க பண்ணுகிற அந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை எவ்விதமாக நிறுத்தும்படிக்கு இந்த பூமியிலே நிறுத்த பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் நடப்பிக்கிற கிரியைகள் அறிந்தவைகள் தான். ஆனால் நினைவூட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 நாம் பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உங்களையும் என்னையும் அவருக்கு முன்பாக ஆமென் இந்த பூமியிலே நான் சாட்சியாய் வாழ்ந்து நிற்க பண்ணுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. என் தேவனுக்கு முன்பாக நான் நிற்கும் பொழுது இந்த பூமியிலே நான் சாட்சியாய் வாழ்ந்தேன் என்கிறதான நிலையிலே அவர் என்னை சந்திக்கும் பொழுது சொல்லணும், உண்மையும் உத்தமமானவனே. ஆமென். இந்த உண்மையும் உத்தமமான ஒரு வாழ்க்கையை ஆமென் நம்முடைய பிரயாசத்தினால் அது கடந்து வராது. உண்மை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் வந்து விடுகிறதா? இல்லை. ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்கள் உண்மையற்ற நிலைமையில் நாம் கடந்து செல்கிற நிலைமைகள் வருகிறது. உலகத்தில் உள்ளவன் அதில் பழகி விடுகிறான். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒருவருக்குள் இருக்கிறதினால் ஆமென் க்ளோரி, நான் பலனடைய செய்கிறதற்கு எதுவாய் அந்த அபிஷேகம் இருக்கிறதினால் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் எங்கே என் உண்மைத்தன்மை அற்ற நிலைமையில் நான் விலகி ஓடுகிறேனோ அப்பொழுது ஆவியானவர் எனக்குள்ளாக உணர்த்தி என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கு எதுவாய் என்னை சாட்சியாய் நிலைநிறுத்த, உன் சாட்சி கெட்டு போயிடக்கூடாதுப்பா, இந்த பூமியிலே உனக்குரிய சாட்சி முக்கியமானது என்பதை உணர்த்தி என்னையும் உங்களையும் ஆண்டவர் தோத்திரம் அவருடைய அபிஷேகத்தினால் நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். glory to God. ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய அபிஷேகம் என்னை சாட்சியாய் நிறுத்துகிறது. எப்படி அந்த சாட்சியை எனக்குள்ளாக கொடுக்கிறான்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14 நீங்க திருப்பிக் கொள்வீங்களா? 14 26 இவ்விதமாய் சொல்கிறார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எப்படி நினைப்பூட்டி? ஆமென். அதை முன்னாடி சொன்னேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கொடுக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அவர் நமக்குள் நினைப்பூட்டுகிறவராய் இருக்கிறார். எதனாலே? ஆவியானவருடைய அபிஷேகம் அவருக்கு பிரியமானது இன்னது என்பதை எனக்கு கற்றுத்தருகிறது. அதனால நான் சாட்சியாய் நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக 16 யோவான் எழுதின சுவிசேஷம் 16 8 முதல் 10 நான் வாசிக்கிறேன். 16 8 முதல் 10 வாசிக்கிறேன். நிதானியுங்கள். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும்
நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் ஆமென் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் ஆமென் க்ளோரி அவர்கள் என்னை மன்னிக்கணும், அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் 10ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்கிறார், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும். ஆமென். என்னை ஆமென் ஸ்தோத்திரம். அவர் ஆமென் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், முன்னாடி சொல்லுகிறது நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அவர் ஆமென் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு நம்மை நடத்துகிறவர் என்று சொல்லுகிறார். இந்த ஆவியானவர் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13வது வசனத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்மை சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை அறிவிப்பார். கர்த்தருக்கு சுயமாய் எதையும் சொல்லுகிறதுல ஆவியானவர் சகல ஆமென் உண்மைக்குள்ளான நீதிக்குள்ளான ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்காக உங்களை சரியாய் ஆமென் சாட்சியாய் வாழ்வதற்கு அவர் கைட் பண்ணி நடத்துகிறவராய் இருக்கிறார். இதுதான் பரிசுத்த ஆவியானவர். 3வது பரிசுத்த ஆவியானவர் என்னை சாட்சியாய் நிறுத்த பண்ணுகிற பகுதி என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் நாம் இசைந்த ஆமென் ஆவிக்குரிய அனுபவத்தோடு கூட முன்னேறுகிறதான ஆவிக்குரிய அனுபவம், இசைந்து வாழ்கிற ஒரு அனுபவம். ஆமென் ஆவியானவரோடு இசைந்து வாழ்கிற ஒரு அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அதை வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து வாழ்வதற்கு ஏதுவான ஒரு வாழ்வு. அதைத்தான் அங்கே ரோமர் 8:14 சொல்லப்படுகிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே, நாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவோம்னா நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். 13வது வசனத்தில் ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று பிந்திய பகுதியில் சொல்கிறார். ஆவியினால் சரீரத்தின் செய்களை அழித்து தோத்திரம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் நாம் தேவனுடைய புத்திரராய் நிற்கும்படிக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையில் இசைந்து செல்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. இதற்கு அபிஷேகம். நான் சாட்சியா இந்த பூமியில வாழ்வதற்கு எதுவா இந்த அபிஷேகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான 3 நிலைகளை இங்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். ஒன்று, அவருக்கு ஆமென் அந்த அபிஷேகத்தினால் நிரப்பித்து அவருக்கு பிரியமானதை செய்யும்படிக்கு நான் சாட்சியாய் வாழ்வதற்கு அவருக்கு பிரியமானதை ஆமென் செய்யும்படிக்கு அவர் என்னை பண்ணுகிறார், என்னை நடத்தி கொண்டு செல்கிறான். 2வது சொல்லும் பொழுது அவருடைய நீதிக்கும் உண்மைக்கும் சாட்சியாய் கர்த்தர் நம்மை நிலைநிறுத்துகிறான். 3வதாய் நான் உங்களுக்கு சுட்டி காட்டுவது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரோடு ஆமென் நாம் இசைந்த நிலைமையில் முழு நிறைவோடு அவரிலே கிரியை செய்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் நம்மை நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய ஆவியினாலே நாம் மாமிசத்தின் கிரியைகளை அழித்து அவருக்குள் பிழைத்து தேவ பிள்ளைகள் என்கிற சாட்சியை உண்டு பக்கிற அனுபவம். ஆமென். இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சாட்சியாய் வாழ வைக்கிறவர். அடுத்து 2வதாக ஆமென் க்ளோரி டு காட். இந்த பரிசுத்த ஆவியானவர் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பிந்திய பகுதியிலே இவ்விதமாய் சொல்கிறார். ஆவியாய் இருக்கின்ற கர்த்தரால் அந்த சாயில் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 16வது வசனத்திலே ஆமென் அங்கே 18ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நாம் எல்லோரும் திறந்த முகமாய்
கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடிகளே காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலில் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். இது எப்பொழுது நடக்கிறதான இந்த ஆமென் மகிமையின் சாயலை நாம் காண்கிற அனுபவம் 16ஆம் வசனத்திலே பவுல் தெளிவாக கொரிந்து சபைக்கு சுட்டிக்காட்டும் பொழுது, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். மனம் திரும்பும் பொழுது, கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும் பொழுது அங்கே ஆமென் glory to God. ஆமென். அந்த முக்காடு எடுபட்டு, ஆமென், முக்காடானது எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆமென். நாம் மறுரூபமாகுவதற்கு எதுமாக இந்த பூமியிலே ஆமென் அவருடைய சாயலை தரித்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக சாட்சி உள்ள நிலைமையை குறித்து முன்பு சுட்டிக்காட்டினோமே, அதற்கு இந்த பூமியிலே ஒரு விடுதலை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளைகளாய் அங்கீகரிக்கப்படுகிற நிலைமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் நுகத்திற்குள் ஒருவன் அகப்பட்டு இருந்தால் தானாக அந்த நுகத்தில் இருந்து விடுதலையாக்க முடிவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். குடிகாரர்கள் பலர் குடிக்கிற பொழுது ஆமென் அவர்கள் தீர்மானிக்கிறார்கள், இதுதான் கடைசியாய் நான் குடித்து விடுகிறேன் என்று குடித்துவிட்டு இனிமேல் அதன் பக்கம் திரும்புவதில்லை. ஆனால் நண்பர்களோடு சேர்ந்த பின்பு அவர்களுக்குள்ளாக ஆமென் தேவனை சார்ந்திருக்க வேண்டியம் என்கிற அந்த ஜீவியம் இல்லாததினால் நண்பர்களை சாரும் பொழுது, நண்பர்களுக்கு பின்பாக போகும் பொழுது மறுபடியும் எதை விட்டு விடுகிறேன் என் குடும்பத்திற்காக என்று சொன்னார்களோ அதே தவறை செய்து மறுபடியும் அந்த குடிகளுக்குள்ளாய் கடந்து சென்று விடுவிட முடியாமல் போராடுகிறார்கள். ஆனால் நான் தேவ சாயலுக்கு எதுவான ரூபமடையும்படிக்கு என்னை அவர் மறுரூபப்படுத்த விரும்புகிறார். ஆமென். அந்த மறுரூபம் எப்போ உண்டாகிறது? எப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையின் மகிமை உணர்ந்து என்னை அபிஷேகிக்கும் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கும் பொழுது, ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது, ஆவியானவர் எங்குண்டோ ஆவியானவர் நம் இருதயத்தில் இருப்பார் என்றால் பாவத்திற்கு ஏதுவான அந்த நுகத்தை ஆண்டவர் முறித்து போட்டு அவருடைய சாயலின்படி நம்மை மறுரூபமாக்குவதற்கு எதுவாய் இந்த பூமியிலே பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் கிருபையை தருகிறார். அப்போ நான் தவறி போகிறேனே, ஆண்டவர் உணர்த்துகிறார். உணர்த்தும் பொழுது அதை அறிக்கை செய்து விட்டு திரும்பி ஆண்டவரை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் நுகங்களை முறிக்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்வோம். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆமென். வசனம் சொல்லும் போது அதான் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமென். ஒரு பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளார வரும்போது, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ பிள்ளைக்குள்ளாக பாவம் வரும் பொழுது ஆவியானவர் துக்கப்படுகிறவராயிருக்கிறார். அன்பின் தேவ பிள்ளையே, இந்த துக்கம் ரட்சிப்புக்கு எதுவாய் மாறுவதற்கு ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உடைந்த உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நீங்க அர்ப்பணிப்பீங்கன்னா உங்கள் துக்கம் ஆமென் வெறும் மனதுக்கமே மாறாமல் ஆமென் ரட்சிப்புக்கு எதுவான துக்கமாய் அது மாறும். இதை கவனிக்கிற தேவ பிள்ளையே, இன்று கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நீ ரட்சிக்கப்பட்டாய். ஒரு குறிப்பிட்ட நாட்களில் தேவன் ஆமென் உன்னத அபிஷேகத்தினால் நிரப்பித்து ஆவியின் வரங்களினால் உன்னை நிரப்பித்து கிருபைகளை கொடுத்தார். ஆனால் இந்த நாட்களிலோ அந்த அபிஷேகத்தின் மகிமையை உணராமல் அவரை விட்டு விலகி, தோத்திரம் அவர் கொடுத்த கிருபையை விட்டு விலகி உலகத்தின் மேல் உன் பார்வை கொண்டு சென்று இச்சைக்குள் விழுந்து ஆமென் glory to God துவண்ட நிலைமையில் இருக்கிறாயோ, உன்னை ஆண்டவர் தள்ளிவிட விரும்பவில்லை. இன்றும் இந்த சத்தத்தை கேட்டு ஆண்டவரே என்னை ஒரு விசை உயிர்ப்பிக்க மாட்டீரா என்று சொல்லி ஆமென் அபிஷேகத்தை இழந்து போய் நின்றதான சிம்சோன் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்தது போல நீங்களும் விண்ணப்பிப்பதற்கு ஆயத்தமானால் திரும்பவும் உங்களை உயிர்ப்பிப்பதற்கு சர்வ வல்லமுள்ள தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை ரட்சித்து அபிஷேகித்தவர். உங்களை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. உன்மேல் நேசத்தை வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு விரும்புகிறவராய் இருக்கிறார். இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே,
நான் வீழ்ந்து போனேனே என்று சொல்லி விலகி ஓடாதே. பரிசுத்த தேவன் இன்று விடுதலையாக்கி வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் உதவி செய்வார். எவர்களுக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவர்களிடத்திலே அவர் அதிகமாய் அன்பு கூறுகிறார். ஆமென். உன்னை நேசிக்கிற உன் தேவன் உன் அருகில் இருக்கிறார். நான் ரொம்ப தூரமா போயிட்டேன்ப்பா, ஆமென், நான் அழிந்து போகிற தூரத்திற்கு போயிட்டேன், இல்லை, மனம் திரும்புவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். அறிக்கையிட்டு நீ ஜெபம் பண்ணு, உன்னை கிறிஸ்துவுக்குள்ளாய் சரிப்படுத்திக்கொள். தேவன் திரும்பவும் தம் வார்த்தை அனுப்பி உன்னை உயிர்ப்பிப்பான். இந்த வருஷத்தினுடைய மத்திய பகுதி என்று கூட நாம் சொல்லலாம், இந்த 5ஆம் மாதத்தினுடைய பிந்திய பகுதியை. ஆமென். இந்த பிந்திய பகுதியில் நின்று கர்த்தரை நோக்கி பார்க்கிறாயே, கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். அவருடைய சாயலில் நீங்கள் மாறுவதற்கு எதுவாய் தமது மகிமை வெளிப்படுத்த விரும்புகிறார். மூன்றாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆமென் நம்மை சாட்சியாய் வைக்கிறார். இரண்டாவதாக நாம் கவனித்தோம், அவருடைய சாயலின்படி ஆமென் மகிமையின் மேல் மகிமை அடைகிற ஆசீர்வாதமான அனுபவம். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகள் மூலமாய் செயல்படுகிற அந்த மகிமையான கிரியை என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிறிஸ்துவின் வேலையை நிறைவேற்றுகிறார். கிறிஸ்துவின் வேலையை கர்த்தர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நம்முடைய கவனத்தை திருப்புவோமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்று, என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆமென். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்திலே உங்களுக்கு அருளப்படும். தெளிவாய் சொல்லுகிறார், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கிறிஸ்து தன் வேலையை நிறைவேற்றும்படி அபிஷேகத்தை கொடுக்கிறார். நெருக்கமான ஒரு சூழ்நிலை. இந்த 10ஆம் அதிகாரம் சீஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து என்ன வேலையை செய்ய ஆண்டவர் அனுப்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள செய்து, வேலைக்கு கடந்து செல்கிற இடத்தில் எதை குறித்து பேச வேண்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வருகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கே தங்கி இருக்க வேண்டும், எங்கே ஆமென் உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அங்கே அவர்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி எல்லாம் பல காரியங்களை இந்த அதிகாரத்திலே அவர் சுட்டி காட்டும் பொழுது உங்களை கொண்டு போய் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் நிறுத்துவார்கள். ஆமென். நெருக்கடியான நிலைமையில, சாதகமான நிலையில் தான் நான் சுவிசேஷம் சொல்வேன் என்றல்ல, ஒரு நெருக்கடியான இந்த காலகட்டத்திலும் நம்மை சுவிசேஷம் சொல்லும்படி அந்த அபிஷேகம் நம்மை நிரப்பும். என்னையா இந்த நாட்கள்ல நான் சொல்ல முடியும்? ஆமென். இந்த கொரோனா பெருகி இருக்கிறது. ஆமென். அநேகர் மரித்து கொண்டிருக்கிற காலம். ஆமென். நடுக்கத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும் என்று நீ கேட்கலாம். ஆமென். ஆண்டவர் அவர்களிடத்திலே பேசுவதற்குரிய வார்த்தைகளை அவர் தர நாவிலே வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் அபிஷேகம் பெற்ற நான் சொல்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்த. நீங்க வீடு வீடா போக சொல்லல, உன் நண்பர்களுக்கு போன் பண்ணுங்க. ஆமென். நீண்ட நாள்களாய் பேசாதிருந்த உங்க உறவினருக்கு போன் பண்ணி பேசுங்க. சுவிசேஷத்தை என்ன சொல்லணும் தெரியலையா? ஆமென். நீங்க போன் பண்ணி பேச ஆரம்பிங்க. ஏற்ற வார்த்தையை கர்த்தர் உங்கள் நாவிலே தருவார். ஆமென் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர். ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அவர் நம்மை கொண்டு என்ன வேலையை செய்ய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த வேலையை என்னை கொண்டு அவர் செய்து முடிப்பான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னை சாட்சியாய் நிறுத்துவதற்கு, ஆமென், அவருடைய சாயலின்படி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிற அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு, பூமியில என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் ஆவியானவர் சித்தம் வைத்தாரோ அதை நிறைவேற்றும்படிக்கு ஆண்டவர், ஆமென், அந்த ஆமென், தேவனுடைய அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. இந்த அபிஷேகம் முக்கியமா? இதற்கு நீங்க ஒன்று செய்ய வேண்டும். ஆமென். இதுவரையிலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலையா? உங்க பாத்திரம் சுத்திகரிக்கப்படட்டும். ஆமென். அடுத்து தேவ சமூகத்திலே நீ காத்திரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பாவங்களை அறிக்கையிட்டு நீ ஜெபித்த பின்பு காத்திரு. ஆமென். நீ காத்திருக்கும் பொழுது உன்னதத்திலிருந்து வருகிற அபிஷேகத்தினால் கர்த்தர் நிரப்புவார். அன்பான தேவ பிள்ளையே,
இந்த இக்கட்டான காலங்களில் இதுவரை உலகத்தை தேடி ஓடிக்கொண்டிருந்த நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பல காரியங்களில் ஈடுபட்டு நீ இருளான ஒரு காரியத்திற்குள் போயிருப்பேனா, இன்னைக்கு ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என் பாவத்திலிருந்து விடுதலையை தாரும் ஐயா, உமது ரத்தத்தினால் கழுவும் என்று சொல்லி கேட்டு ஆண்டவரே உங்க அபிஷேகத்திற்காக காத்திருக்கிறேன், என்னை அபிஷேகியும் என்று மணிக்கணக்கில் ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பீங்கன்னா, இரக்கம் வைத்து உன்னத அபிஷேகத்தினால் நம் நாவை நிரப்புவார். அறியாத பாஷையிலே தேவனுடைய மகத்துவத்தை அப்போஸ்தலர்கள் பேசி மகிமைப்படுத்தினார்களே, அவ்விதமாய் கர்த்தர் உன்னத அபிஷேகத்தினால் நிரப்பித்து அந்த ரட்சிப்பின் பாத்திரத்தின் நிறைவை காண செய்து, எது மேற்கொள்ள முடியல, எது என்னை அழுத்தினது என்று சொல்லி பாரத்தோடு இருந்தீங்களோ அந்த பாவத்தினின்று கர்த்தர் விடுதலையை கொடுப்பார், விடுதலையை கொடுப்பார். இன்று இதுவரைகளும் ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்காம இருப்பீங்கன்னா, இன்னைக்கு அர்ப்பணிக்க தீர்மானம் எடுங்கள். முதலாவதா இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்த அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவர் உண்மையும் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படி தமது அபிஷேகத்தினால் உங்களை தொட ஆயத்தமாக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? இந்த செய்தி கேட்ட உடனே அப்படியே நீங்க எழும்பி போயிடாம அமர்ந்திருந்து, ஆண்டவரே உங்க அபிஷேகம் என்னை நிறைவாய் நிரப்பப்பட முடியாமல் என் வாழ்க்கையில எந்த பகுதி ஆண்டவரே இன்னும் என் பாத்திரத்தை அடைக்கிற பகுதியாக இருக்கிறது, ஆண்டவரே உன் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள என்னை சுத்திகரியும் ஆண்டவரே என்று சுத்திகரிப்பதற்கு எதுவாய் அர்ப்பணிப்பீங்கன்னா, அவர் தம் அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்புவார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி ஸ்தோத்திரத்தோடு தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? பரிசுத்த தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஓ ரீகாபா லாபா சந்தராபா லாபா ரபா, ஆவியானவர் இன்று உங்களை தொடுவார். நான் ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம், ஆனா அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகாதிருங்கள். நான் உண்மையாக சொல்லுகிறேன், இன்று அவருடைய அபிஷேகத்தின் முக்கியத்துவத்தை பவுல் கொரிந்து சபைக்கு முக்கியத்துவப்படுத்தினாரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அந்த முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டீங்க. சாட்சியாய் வாழ மறுரூபமாக்கப்பட்ட அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை உணர, நற்செய்தியை அறிவிக்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு இந்த அபிஷேகம் தேவை என்பதை உணர்ந்திருக்கிறீங்களே. இன்று அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை தொடுவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பெந்தெக்கோஸ்தே நாள் அன்று ஆமென் அப்போஸ்தலர்களையும் சீஷர்களையும் நிரப்பும்படி உமது மகிமையின் வல்லமை இறங்கி வந்தது போல், இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உமது பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. பேதுரு பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்ததான கொர்நேலி வீட்டில் கூடியிருந்தவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தீரே. கேட்கத்தக்கதாக பார்க்கத்தக்கதான வேறே பாஷைகளை பேசி உமது மகத்துவத்தினால் தொடப்பட்டது போல இந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்த்து என்னை அபிஷேகம் என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் தொட்டருளும்படி ஜெபிக்கிறோம். தடைகள் நீக்கப்படட்டும். உமது சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது உன்னத அபிஷேகத்தின் மகிமையின் விடுதலையை காண ஒத்தாசை தரும்படி காவி ஜெபிக்கிறேன். ஆவியானவர் நீர் கிருபையை தருவீராக, அபிஷேகித்து நடத்துவீராக. உமது தயவு உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. சபையாய் ஆமென் என்று சொல்வோம். ஆமென், ஆமென்.